அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்கள் 1980 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 ஸ்ராவணி பூர்ணிமா அன்று பேசிய சொற்பொழிவின் தமிழாக்கத்தை பார்க்கலாம். இந்த மண்ணுலகம் 5 பஞ்சபூதங்களால் மட்டும் ஆனது என்பதால் அதை நாம் புறக்கணித்து விட முடியாது. அதுபோலத்தான் மனித மனம் ஆன்ம அணுவால் ஆனது என்பதால் அதையும் தள்ளிவிட முடியாது. இந்த மண்ணுலகோடு ஏற்படுகின்ற மோதலாலும் இணைதலாலும் தான் மனம் வளர்ச்சி அடைகிறது. அதுபோலவே மனதுக்குள் ஏற்படுகின்ற மோதல்கள் மற்றும் இணைதல்களால் தான் தன் உணர்வுக்குள் அல்லது ஜீவ மெய்யுணர்வுக்குள் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. அதனால்தான் மன வளத்தை புறக்கணிக்கவோ அல்லது தள்ளிவிடவோ முடியாது. தொடர்ச்சியாக உள்ளம் பண்படும் போது அது ஆன்மீக நிலையை எட்டுகின்றது. அத்தகைய முன்னேற்றத்தை அடைந்த மனதில் இறைவனோடு இணைய வேண்டும் என்ற ஆவல் இயற்கையாகவே தோன்றுகின்றது. அந்த மனிதன் தன்னை இறைவனுக்குள் காண விரும்புகின்றான். ஜீவன்கள் அனைத்தும் பரம்பொருளின் அளவுக்கு தங்களை விரிவாக்கிக் கொள்ள விரும்புகின்றன. ஏனென்றால் விரிவாக்கம்தான் மனித தர்மத்தின் இயற்கையான பண்பு. அதுதான் பாகவத தர்மம் என்பது. விஸ்தார ரச சேவா மற்றும் தத்து ஸ்திதி. அதாவது விஸ்தார என்றால் விரிவடைதல், ரச என்றால் இணைந்து ஓடுதல், சேவா என்றால் தொண்டு செய்தல், தத் ஸ்திதி என்றால் பரம்பொருளை அடைதல் அல்லது பரம்பொருள் நிலையை அடைதல் என்று பொருள். இந்த 4 காரணிகள் தான் மனித வாழ்வின் இலக்கணங்கள். ஆகையால் இவை அனைத்திலும் முன்னேற்றம் இருந்தாக வேண்டும். அந்த முன்னேற்றமானது ஆய்வு, முரண்பாடு மற்றும் ஒன்றிணைப்பு ஆகியவற்றின் வாயிலாக நடைபெறுகின்றது. இந்த முன்னேற்றத்தின் 2ஆம் கட்டத்திலே இந்த ஒன்றிணைப்பு நிலையானது ஆய்வு நிலைக்கு போய் பிறகு அது மீண்டும் முரண்பாடு நிலைக்கு போகின்றது. இப்படி புதிய ஆய்வுக்கும் முரண்பாடுக்கும் இடையே நடைபெறுகின்ற மோதல்களால் மீண்டும் இந்த ஒன்றிணைதல் ஏற்படுகின்றது. இந்த ஒன்றிணைப்பு ஒரு புதிய ஆய்வாக மாறுகிறது. அதற்கு அடுத்து 3ஆம் நிலையில் சிந்தனையின் எல்லைக்குள் ஏற்படுகின்ற இதே செயல்முறைகள் தான் புற உலகிலும் நடைபெறுகின்றன. எல்லா விதமான மந்த நிலைக்கும் எதிராக போராடுவதன் விளைவாக புற உலக எல்லைக்குள்ளும் இந்த செயல்முறை நடைபெறுகின்றது. இந்த சாதாரண உண்மையை சுட்டிக்காட்டுவதற்கு பல மனிதர்கள் தயங்குகின்றார்கள். மற்றவர்கள் இதை நினைவுபடுத்தினாலும் பொருட்படுத்துவதில்லை. உதாரணமாக, மத்திய காலம் முதல் இன்று வரை மேல் ஜாதி மக்கள் நிலத்தை உழுகின்ற பணியை செய்யக்கூடாது என்பது வழக்கத்தில் இருந்தது. ஏனென்றால் நிலத்தை உழுதல் பாவமாக அப்போது கருதப்பட்டது. ஆனால் என்னுடைய நிலத்தை எனது கைகளாலேயே நானே உழுது இந்த மூட நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்த போது பலர் என்னை எதிர்த்தனர். இல்லை இல்லை இல்லை, கலப்பையை பயன்படுத்துவது சட்டவிரோத செயல், அதனால் நீ இதை செய்யாதே என்று சொல்லி என்னை தடுத்தனர். ஆனால் நான் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவே இல்லை. அவர்களுடைய மூட நம்பிக்கைக்கு எதிராக என்னுடைய சொந்த கைகளால் நிலத்தை உழுதேன். எனக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. இத்தகைய கொள்கை விரோத செயலால்
என் வாழ்வு பாழாய் போகப் போகிறது என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் என்னை பயமுறுத்தினர் அல்லது எச்சரித்தனர். ஆனால் எனக்கு எந்த வழியிலும் துன்பம் நேரவில்லை. அவர்களுடைய எல்லா வாதங்களும் பயனற்ற மூட நம்பிக்கையானது. நியாயமற்ற எதையாவது பின்பற்ற வேண்டும் என்று மனிதர்கள் வற்புறுத்தப்படும் போது அல்லது கட்டாயப்படுத்தப்படும் போது அது ஒரு மூட நம்பிக்கை ஆகிறது. நிலத்தை உழுவது எதற்காக தடை செய்யப்பட வேண்டும்? அதை செய்வதன் மூலம் ஒருவர் எதற்காக பாவத்தை சம்பாதிக்க வேண்டும்? நிலத்தை உழுது பயிர்கள் வளர்ந்து அறுவடை செய்த பின் அவற்றை சாப்பிடுவது தடை செய்யப்படுவதில்லை. ஆனால் தனக்காக தன்னுடைய நிலத்தை உழுது பயிர்களை வளர்ப்பவன் தனக்காக பாவத்தை சம்பாதித்துக் கொள்வானாம். இது என்ன விதமான நியாயம்? உண்மையில் இது நியாயமான வாதமே அல்ல. எனவே புற உலகில் முன்னேற்றம் என்றால் இது போன்ற மந்த நிலைகளை, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடுவதுதான். எது உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்து உங்கள் வாழ்வுக்கே ஆபத்தை உண்டாக்குகின்றதோ அது உங்களுடைய எதிரி. நீங்கள் அத்தகைய தடை விலங்குகளை தகர்த்தெறிந்து ஒரு புது வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும். நமது உடலானது இந்த பஞ்சபூத உலகத்திற்குள் தான் இருக்கின்றது, அதற்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பஞ்சபூத உடலை பராமரிப்பதற்காக உணவு, உடை, கல்வி, இருப்பிடம் மற்றும் மருத்துவம் ஆகிய அத்தியாவசிய காரணிகளின் தேவைகள் உள்ளன. இதற்காக நீங்கள் போராடித்தான் அவற்றை பெற்றாக வேண்டும். மனிதர்கள் கூடி வாழும் வகையை சார்ந்தவர்கள். அவர்களால் தனித்து வாழ முடியாது. போராட்டத்தின் மூலமாக ஒருவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது தனி மனித முயற்சியால் தான் முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த தனி மனித முயற்சி என்பது கூட்டான அங்கீகாரத்தோடும் கூட்டான தூண்டுதலாலும் நடைபெற வேண்டும். இந்த கூட்டு முயற்சி என்ற அடித்தளத்தின் மீது மனிதர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டும். இந்த கூட்டு அடித்தளம் குறையின்றி இருந்துவிட்டால் பிறகு மனிதர்கள் நிச்சயமாக அவர்களுடைய விருப்பமான லட்சியத்தை அடைந்தே தீர்வார்கள். எனவே மனிதர்கள் உறுதியான தீர்மானத்தையும் பலமான தத்துவ கோட்பாட்டையும் பெற்றிருக்க வேண்டும். இந்த உலகில் தங்களுடைய தனி வாழ்வையும் கூட்டு வாழ்வையும் காத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தே ஆக வேண்டும். மூட நம்பிக்கை என்று நான் பெயரிட்டுள்ள மன மந்த நிலையானது உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக தன்னுடைய மொத்த பலத்தோடு மோதும். இது இயற்கைதான். ஒருவர் அதை கண்டு அஞ்சக்கூடாது. இந்த மூட நம்பிக்கையினால் உங்கள் பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது. முன்னோக்கி செல்லும் பாதையில் எப்போதுமே இது போன்ற மந்த நிலை என்ற தடைகள் இருந்தே தீரும் என்பதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். தடைகள் வரவில்லை என்றால் அது இயற்கையானதாக இருக்காது. தடைகள் உங்களுடைய பாதையில் குறுக்கிடவில்லை என்றால் நீங்கள் நீண்ட பேச்சுக்களில் மட்டும் ஈடுபட்டு உள்ளீர்கள் என்றுதான் அர்த்தம். உண்மையில் நீங்கள் முன்னோக்கி செல்ல முயலவில்லை என்றுதான் அர்த்தம். நான் ஒரு பணியை ஆரம்பித்தேன், அந்த மனிதன் வந்து அதை தடை செய்து விட்டான், இந்த மனிதன் வந்து அதை தடை செய்து விட்டான் என்று பொதுவாக மனிதர்கள் பேசுவதை பார்த்திருப்பீர்கள். இது இயற்கைதான். நீங்கள் எதையாவது பயனுள்ளதாக செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு வடிவங்களிலும் வழிகளிலும் மந்த நிலையானது உங்களுடைய பாதையின் குறுக்கே நிற்கும். நீங்கள் இந்த தடைகளை பார்த்து, ஹலோ தடைகளே, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள், என்னுடைய வேலையை நான் செய்கின்றேன் என்று புன்னகையோடு வரவேற்க வேண்டும். ஆனந்த சூத்திரத்தில் பாதா ச யுஷமானா சக்தி சேவியம் சதா பயதி இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தடைகள் தான் மனிதர்களுடைய விருப்பமான லட்சியத்தை அடைவதற்கு உதவுகின்ற சக்திகள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே மனிதர்களுடைய மிகப்பெரிய மன உலகமும் இருக்கின்றது.
அது பஞ்சபூதங்களின் நொறுங்கிய துகள்களால் உருவான சித்தணுக்களால் உருவானது. இந்த பஞ்சபூத உலகம் என்பது அகிலாண்ட மனதின் ஜடமான வெளித்தோற்றம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபூத உலகில் நிகழ்ந்த மோதல் மற்றும் இணைதல் ஆகிய செயல்களால் தான் சித்தணுக்கள் அல்லது மன உலகம் தோன்றியது. மனிதர்கள் பௌதீக உலகில் போராட்டத்தை தவிர்ப்பார்களேயானால் அந்த தடைகளை தவறான முறையில் தோற்கடிக்க முயன்றால் நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. அதற்கு பதிலாக அவர்கள் இந்த போராட்டத்தை தவிர்க்க நினைத்ததன் விளைவாக அவர்களால் எந்தவித மன முன்னேற்றத்தையும் பெற முடியாமல் போய்விடும். இது அவர்களுக்கு தீய விளைவுகளைத்தான் தரும். அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் அவர்கள் முன் தெரிகின்ற போது அவற்றை எதிர்த்து அவர்களால் உறுதியோடு போராட முடியாமல் போய்விடும். எனவே பௌதிக உலகில் போராட்டம் என்பது மன உலக போராட்டங்களை எதிர்கொள்ள நம்மை தயார் நிலையில் வைத்திருக்கின்ற முக்கியமான பயிற்சி ஆகும். அதுபோலவே மன உலகில் ஏற்படுகின்ற விரிவாக்கத்தின் விளைவாக பல்வேறு புதிய கருத்துக்கள், உண்மைகள் அந்த மனிதனின் மனதில் வெளிச்சமாக தோன்றும். இவை அனைத்தும் அந்த மனிதன் பௌதீக உலகில் போராடுவதற்கான சாதகமான உதவியாக அமையும். இத்தகைய பலம் வாய்ந்த சிந்தனையும் அசைவில்லாத மன உறுதியும் அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இந்த ஆன்மீக வளர்ச்சியானது அவர்களை பரமபுருஷனுக்கு அருகில் கொண்டு செல்வதற்கு வழிகாட்டும். பிறகு அவர்களுடைய மனமானது தங்களுடைய நான் உணர்வு அந்த எல்லையில்லா கரை காண முடியா மெய்யுணர்வோடு கலக்க வேண்டும் என்ற ஆவலை மட்டும் கொண்டிருக்கும். அந்த நிலையில் அவர்களால் தங்களை தனி வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இன்று சிராவணி பூர்ணிமா. இது மிகவும் முக்கியமான நாள். அப்போது நான் சின்ன பையன். கல்கத்தாவில் உள்ள வித்யாசாகர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாலை ஒரு சுவையான சம்பவம் நடந்தது. திடீரென்று ஒரு கொடூர மனிதன் என் அருகிலே வந்தான். கொடூரன் என்ற சொல்லை நான் இங்கு பயன்படுத்துகின்றேன். ஆனால் அது ஒரு மனிதனுடைய நிரந்தரமான நிலை அல்ல. இன்று ஒரு மனிதன் கொடூரனாக இருக்கலாம், நாளை அவன் ஒரு புனித மனிதனாக ஆகலாம். இன்றைக்கு மந்தமான அல்லது முட்டாளாக இருக்கின்றவன் நாளை அறிவாளியாக ஆகலாம். இவை யாவும் சார்பியல் கட்டுக்குள் நடைபெறுகின்ற சார்புடைய விஷயங்கள். யாரையும் நிரந்தர தீயவன் என்று சொல்லவே கூடாது. ஒரு தீய மனிதனிடத்தில் நல்ல மற்றும் நுண்மையான பண்புகளை வளர்க்க எப்போதும் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். இதை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெங்காலி மொழியில் நல்ல என்ற சொல்லை பாலா என்று சொல்வார்கள். இந்த சொல் பத்ரா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. பத்ரா என்பது பிராகிருத பாலி மொழியில் பத்த என்று ஆனது. அர்த்த பிராகிருத மொழியிலே பல்லா என்று ஆனது. பாலா அல்லது பாய்லா என புராதன பெங்காலியிலும் பாலா என்ற தற்கால பெங்காலியிலும் ஆனது. வங்காள தேசத்தில் உள்ள பரித்பூர் மாவட்ட கிராமங்களிலே ஒரு பாடல் உண்டு. பாலா ஆயிலா புரா கேலா என்று. அதாவது நல்லது வந்தது, தீயது மறைந்தது. பாலா என்றால் நல்லது. 1200 வருடங்களுக்கு முந்தைய மற்றொரு பெங்காலி பாடலிலே பார் கஜர சங்க சொய் துர்ஜன சங்க அபஷரத்தொய் நதா நா பிந்து நா ரவி நா சசி மண்டல உஜுரே உஜு சாரி நா லேயோ ரே பான்கர் நியோரி போஹி நா கவோரே லங்க ஹாத்தே कंकन ना लेवा दर्पण पार गजर सोई दुर्जन संग अवसर तोई भाम दाहिन ये कला विकला
சரஹ பனை பாப்பா உஜு பாத்த பேலா. இங்கே பைலா அல்லது பத்ரா என்றால் 3 நிலைகளிலும் முன்னேறுகின்ற ஒன்று என்று பொருள். அதாவது உடல், மனம் மற்றும் ஆன்மா என்ற 3 நிலைகளிலும். ஒரு மனிதன் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் தனக்கு ஏற்படுகின்ற அவமானங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வதும், அநீதியை பொறுத்துக் கொள்வதும், சுரண்டல்களில் எல்லா துன்பங்களையும் இது ஆண்டவன் கட்டளை என்று ஏற்றுக்கொள்வதும் நல்ல மனிதனின் அடையாளமே அல்ல. நல்ல மனிதர்களின் அடையாளம் என்னவென்றால், அநீதிக்கு எதிராக போராடுவது, சத்தியத்தையும் நேர்மையையும் உறுதியாக கடைபிடிப்பது, ஆதரவற்றோரை காப்பது மற்றும் அனைத்து தீய மனிதர்களுக்கு எதிராகவும் போராடுவது. இவையே நல்ல மனிதனுக்கு அடையாளமாகும். வெறுமனே எளிமையாகவும் இனிய வார்த்தைகளால் பேசுபவர்களும் நல்ல மனிதர்களே அல்ல. சரி, நாம் துவங்கிய விஷயத்திற்கு வருவோம். அன்று மாலை ஒரு தீயவன் என் அருகே வந்தான். என்னிடமிருந்து அவன் எதை எதிர்பார்த்திருக்க முடியும்? ஆனால் அவன் வந்தான். மனித இயல்பின்படி நான் அவனிடம் கேட்டேன், உனக்கு என்ன வேண்டும்? நீ எதற்காக இந்த இழிவான வழியை பின்பற்றுகின்றாய் என்று கேட்டேன். நாங்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து விட்டான். அவன் தீட்சையும் பெற்றுக்கொண்டான். அதுதான் முதலாக மற்றவருக்கு நான் கற்றுத்தந்த ஆன்மீக தீட்சையாகும். அதே சிராவணி பூர்ணிமா மீண்டும் இன்று வந்திருக்கிறது. இப்போது மிக நீண்ட காலம் ஆகிவிட்டது. அது 1939 ஆண்டு, அதாவது 41 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. நீங்கள் கருணை என்ற விதையை உங்கள் மனதில் துளிர்விடச் செய்ய வேண்டும். அது மனித மனதின் மிக ஆழத்தில் கிடக்கின்றது. அந்த விதையை எப்படி துளிர்விடச் செய்வது? மனிதர்கள் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். ஊக்கப்படுத்துதல், திட்டுதல் போன்ற பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயம் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்வதால் செயலற்று கிடக்கும் மனதின் ஆற்றல் என்ற அந்த விதை முளைவிட ஆரம்பிக்கும், துளிர்விட ஆரம்பிக்கும். அப்படி வெளிப்படும் போது அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பயன் தரும். இன்றைக்கு மனிதர்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் தந்தாக வேண்டும். அதனால் ஒழுக்கம் என்பது அத்தியாவசியமாகிறது. ஒழுக்கத்தை புகுத்துவது தவறல்ல. சாஸ்திரங்களில் ஹிதார்த்தே சாசனம் இதயர்த்தே அனுசாசனம், அதாவது அனைத்து மனிதர்களுக்கும் நன்மை பயக்கின்ற நல்லொழுக்கமே அனுசாசனம் என்று அழைக்கப்படும். சமுதாயத்திற்கு கட்டாயமான ஒழுக்கம் தேவை. சாஸ்திரங்களிலும் நிகிரஹ அனுகிரஹே சக்தோ குரு ரித்ய பித்யதே, தன்னை பின்பற்றுகின்றவர்களை தண்டிக்கவும் அல்லது ஆதரிக்கவும் கூடிய வல்லமை உள்ளவர்தான் குரு, உண்மையான ஒரு ஆசான் என்று அழைக்கப்படுகின்றார். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பவரும் அதே சமயம் அன்பையும் காட்டுகின்ற ஒருவர்தான் குரு என்பவர். ஒரு மனிதனுக்கு தண்டனை மட்டும் தருபவர் குரு அல்ல. ஒருவருக்கு அன்பை மட்டும் தருபவரும் குரு அல்ல. உண்மையில் அவரோ அல்லது அவளோ உங்களுடைய எதிரி. ஏனென்றால் அதிக அன்பும் பாசமும் ஒரு மனிதனை கெடுத்துவிடும். இந்த இரண்டையும் செய்பவரே உண்மையான குரு ஆவார். அதனால்தான் மனிதர்களை அன்பு மற்றும் தண்டனை என்ற இரண்டாலும் வழிநடத்த வேண்டும். அன்பு தோற்று போகின்ற இடத்தில் தண்டனை உதவி செய்யும். மருந்து என்பது எப்போதும் இனிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் கசப்பான மருந்துகளும் அவசியமாகிறது. நோயாளிகள் கசப்பான மருந்துகளை சாப்பிட மறுப்பார்கள் தான், முடியாது என்று அழுவார்கள். ஆனால் உண்மையான மருத்துவர் நோயாளியை கட்டாயப்படுத்தி அந்த மருந்தை விழுங்க செய்வார். இதுதான் சரியான வழிமுறை. இன்றைக்கு இந்த சமுதாய உடல் முழுவதிலும், அதாவது இந்த சமுதாயம் முழுவதிலும்
எண்ணிலடங்காத மூட நம்பிக்கை குப்பைகளால் சமுதாய உடல் முழுவதும் பரவிய குஷ்ட நோய் போல நிறைந்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் மனித இனத்திற்கு தேவையான மருத்துவம் தேவைப்படுகிறது. அதற்கு பிறகுதான் முன்னோக்கி செல்ல முடியும். மீண்டும் நான் சொல்கின்றேன், எந்த மனிதனையும் திருந்தாத குற்றவாளியாக நடத்தக்கூடாது. ஒருவர் எப்போதுமே எல்லோரிடத்திலும் உள்ள நல்லவற்றை கண்டுபிடிக்கவே முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய நல்ல பண்புகள் வளரும் போது சமுதாயம் அவர்களை அதிகமாக மதிக்கும். நாம் அந்த பாவம் நிறைந்த மனிதர்களை மீண்டும் ஒரு மரியாதைக்குரிய இடத்தில் இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த மனிதர்களை மரியாதைக்குரிய இடத்தில் நிலைநிறுத்துகின்ற பணியில் உங்களுக்கு உதவாதவர்களை அல்லது இந்த சமுதாயத்திற்கு தடையின்றி தீங்கு செய்பவர்களை கடுமையான முறையில் கையாள வேண்டும். இது மிகவும் தாழ்வான நிலையில் இருக்கின்ற பாவம் நிறைந்த மனிதர்களின் நலனுக்காக மட்டுமின்றி மாபெரும் மனித சமுதாயத்தின் நலனுக்காக, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் நலனுக்காகவும், அதே சமயம் பரமபுருஷனை மகிழ்விப்பதற்காகவும் ஆகும். இந்த சொற்பொழிவு இத்துடன் முடிவடைந்தது. இந்த சொற்பொழிவை A Few Problems Solved Part 5 என்ற புத்தகத்தில் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.